எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரையிலும் இந்த ஆங்கில புலமைங்கிற ஒரு அரிதான திறமையை கொண்டு போய் முழுவதுமாக சேர்க்கறது தான். இது 11வது சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வீடியோ, 11வது வீடியோ. இதுவரை 10 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக 10 வீடியோவும் பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா 10 வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த 11வது வீடியோவுக்கு வாங்க. கட்டாயமாக நம்ம இப்போ பேசலாம். ஸோ ஆல்ரெடி 10 வீடியோ பார்த்தவங்களுக்காக இந்த வீடியோ 11. இந்த வீடியோ ஒரு ஒரு கொஞ்சம் டஃப்பு, கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஆனால் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப நிறைய புரிதல் தேவைப்படும். அதுமாரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் 11 ஐ வந்துடும், நமக்கு தெரியும். வில்லு ஃபியூச்சருக்காக வரும், ரைட். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் 12 ஆக்டிவ் வாய்ஸில் 11வது ஆக்டிவ் வாய்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு. இது ஐ வில் ஹாவ் ரிட்டன். ஐ வில் ஹாவ் ரிட்டன்னா நான் எழுதியிருப்பேன். கவனமாக கவனிங்க, நான் எழுதியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இது எதுவுமே வந்தது கிடையாது. இது ஐ வில் ஹாவ் ரிட்டன்னா நான் எழுதியிருப்பேன். ஐ வில் ஹாவ் ரிட்டன் எகெயின் நான் எழுதியிருப்பேன். இங்கே ஐ வில் ஹாவ் சீன்னா நான் பார்த்திருப்பேன். இது எப்போ வரும்னா ஃப்யூச்சரில் ஒரு டயத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் அப்படிங்கிறப்ப இதை யூஸ் பண்ணுவாங்க. எகெயின் ஃப்யூச்சரில் ஒரு 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 காரியம், ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் அந்த படத்தை பார்த்துருப்பேன். ஐ வில் ஹாவ் சீன் த பிக்சர் பை 5 PM டுமாரோ. ஐ வில் ஹாவ் சீன் த பிக்சர் பை 5 PM டுமாரோ. ஃப்யூச்சரில் ஒரு செயல் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்குன்னா அப்போ இதை யூஸ் பண்ணுவோம். ஐ வில் ஹாவ் ரிட்டன் த லெட்டர் பை டுமாரோ 3 PM. 3 PM 3 மணி, மத்தியானம் 3 மணிக்கு நான் இந்த கடிதத்தை எழுதி முடித்திருப்பேன். ஸோ அதுக்காக பயன்படுத்துகிறது தான் இது. எகெயின் ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ளே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருந்தால் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வாங்க இதோடைய வகைகளை பார்ப்போம். இதேமாரி உங்களுக்கு வில் ஹாவ் அப்படின்னு 2 இருக்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக இதை நெகட்டிவாக மாற்றிடலாம். ஐ வில் நாட் ஹாவ்னு மாற்றலாம். அதே மாதிரி இதை கேள்விக்கையாக மாற்றுறதுனா வில்லை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வில் ஐ ஹாவ் அப்படின்னு கொண்டு வரலாம். வாங்க நம்ம இதை தமிழ் படுத்தியும் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாசிட்டிவ். ஐ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். வி வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்போம். யூ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நீ ஒரு கடிதம் எழுதியிருப்பாய். யூ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பீர்கள். ஹீ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதியிருப்பான். பாருங்கள், அந்த ஹீக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, பார்த்தீங்களா? அதே வில்லு தான் இருக்குது. ஷி வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதியிருப்பாள், ஒரு சேஞ்சும் கிடையாது. இட் வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அது ஒரு கடிதம் எழுதியிருக்கும். தே வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பார்கள். ரமேஷ் வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ரமேஷ் ஒரு கடிதம் எழுதியிருப்பான். மகேஷ் வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். மகேஷ் ஒரு கடிதம் எழுதியிருப்பான். ரமேஷ் அண்ட் மகேஷ் வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ரமேஷும் மகேஷும் ஒரு கடிதம் எழுதியிருப்பார்கள். எகெயின் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாதுங்க. ஸோ ஃபியூச்சர்னு பார்க்குறப்ப எந்த ஒரு சேஞ்சும் இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஐ வி யூ ஹீ ஷீ இட் தேல சேஞ்ச் வராது. அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஒன்லி அந்த மீனிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி வில் நீங்கள் கேள்வியாக மாற்றணுன்னா அந்த வில்லை வெளில கொண்டு வந்துடுங்க. வில் ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேனா? அங்கே நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேனா? வில் வி ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்போமா? வில் யூ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நீ ஒரு கடிதம் எழுதியிருப்பாயா? வில் யூ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பீர்களா? வில் ஹீ ஹாவ். பாருங்கள், இந்த வில்லுக்கு அப்புறம் அந்த ஹாவ் வரும். வில் ஹீ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதியிருப்பானா? வில் ஷி ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதியிருப்பாளா? வில் இட் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அது ஒரு கடிதம் எழுதியிருக்குமா? வில் தே ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பார்களா? இதேமாரி ரமேஷ் மகேஷுக்கும் இதே மாதிரியே நீங்கள் சொல்லலாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நம்ம 3வது வகை இதுக்கே போகலாம். இந்த 11th சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் 3வது வகை நாட்டு தான். ரொம்ப ஈஸியாக நாட்டை ஐ வில் நாட் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ரைட். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்க மாட்டேன், அவ்வளோதான். எழுதியிருப்பேனா எழுதியிருக்க மாட்டேன், அவ்வளோதான். இதே மாதிரி
we will not have written a letter, you will not have written a letter, you will not have written a letter, he will not have written a letter, she will not have written a letter, it will not have written a letter, they will not have written a letter. அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்க மாட்டான், அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்க மாட்டான். இது எல்லாமே இந்த இடத்துல will have தான் வரும், வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல will அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கும், ஹேவ்னா இருக்கிறத குறிக்கும். பாருங்கள் எப்படியெல்லாம் எவ்வளோ வார்த்தை எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 11வது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 11 இதையும் கொண்டு வர்றது தான். இப்போ கடைசி பார்ட்டாக இந்த வீடியோவில் இந்த வில்லுக்கு பதில் ரொம்ப 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 முக்கியமாக இந்த வில்லுக்கு பதில் மாடல் வேர்பை மாற்றுறோம். MODAL மாடல் வேர்பை மாற்றுறோம். வில்லுக்கு பதில் வுட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வில்லுக்கு பதில் வுட்டு மாற்றலாம், கேன் மாற்றலாம், குட் மாற்றலாம், ஷுட் மாற்றலாம், மஸ்ட் மாற்றலாம், எல்லாம் பண்ணலாம். ஐ வில் ஹாவ் ரிட்டன், ஐ ஷுட் ஹாவ் ரிட்டன், ஐ மஸ்ட் ஹாவ் ரிட்டன், ஐ குட் ஹாவ் ரிட்டன், I must have written. Look at that. எவ்வளோ வார்த்தை இதில் வருது பாருங்களேன். I could have writtenனா நான் எழுதியிருக்க முடியும், ரைட். I should have written அப்படின்னா நான் எழுதியிருக்க வேண்டும். I must have writtenனா நான் கட்டாயமாக எழுதியிருக்க வேண்டும். should have written அப்படின்னாக்கா நல்லது, எனக்கு நல்லது நான் எழுதியிருக்கணுங்கிறது. மஸ்ட் ஹவ் ரிட்டன்னா அது ஒரு ரூல், நீங்கள் எழுதியே ஆகணுங்கிற ஒரு ரூல். ஷுட் ஹவ் ரிட்டனும் மஸ்ட் ஹவ் ரிட்டனும் ஷுட் ஹாவுக்கும் மஸ்ட் ஹாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மீனிங் இருக்குது. ஷுட் ஹேவ்ங்கிறது ஒரு ஆப்ளிகேஷன் தான். இது வந்து நல்ல விஷயம் நம்ம பண்ணால். மஸ்ட் ஹேவ்ங்கிறது ஒரு ரூல், நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ எகெயின் இந்த 11th சென்டென்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு சென்டென்ஸு. நிறைய இடத்துல கண்டிஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹை லெவலில் கிராமர்லாம் பார்க்க போகிறோம். அப்போ இதை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். மறந்துடாமல் எகெயின் நான் ஞாபகப்படுத்துறது என்னென்னா, நீங்கள் ஒரு இதை படிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வாக்கிய அமைப்புகள் உள்ள வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எல்லோரும் கேட்குறது தான், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. இதுக்கு மேலே இதில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்கள் இந்த 11 வீடியோவையும் திருப்பி நீங்கள் பார்க்குறப்ப அந்த வாக்கிய அமைப்பு வந்துடும். இதில் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ரைட் சீனு 2 வார்த்தை சொல்லியிருக்கேன்னா இந்த 2 வார்த்தையில் தான் இருக்கணும் இல்லை. எந்த 100கணக்கான வேர்பு இருக்குது, முக்கியமான வேர்பு இருக்குது. நம்ம வேர்பு லிஸ்ட்டே 100 வேர்பு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். எந்த வேர்பு வேணாலும் இதில் போட்டு மெயின் வேர்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த 11வது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உள்ள எல்லா வீடியோ, இன்னொரு 9 வீடியோ இருக்குது. ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் 1, இன்னொரு 8 பெண்டிங் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. எல்லா வீடியோவும் விடாமல் நீங்கள் பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 12வது வீடியோவுடன் காணொலியுடன் விரைவில் நான் உங்களை சந்திப்பேன்.